உனக்கு என்ன வேணும்? ராகவன் பணம் வேணும். பாம்பு போட்ட தமிழ்நாடு ஷேக் ஆகணும். நான் சொன்னபடி நீ செய். எவ்ரிதிங் ஓகே? ஓகே தான். டாடி ஐஸ்கிரீம். வா பை. தம்பி ஒரு சாக்கோபார் கொடுங்க. ஏய் கண்ணா எங்கடா போற? இப்ப வந்துறேன். தாத்தா அங்க கார் இருக்கு. நீங்க எங்க போறோம்? எஸ்டிடி புத்துக்கு போகணும். அது அந்த பக்கம் இருக்கு. வாங்க நான் கூட்டிட்டு போறேன். நம்ம பையனை பாருங்களேன். சூரி, ஸ்டீஃபன் வார்னிங் இல்ல வார்னு சொன்னல, ஆரம்பிச்சுட்டேன். ஏன் தமிழ்நாடு சொன்னல, என்னாச்சு உன்னோட தமிழ்நாடு? கிடுகிடுக்குது இல்ல? இது வெறும் சாம்பிள் மட்டும்தான், இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு ஒரு சவால் விடுற, என் ஆளுங்கள்ல கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்க. உனக்கு 2 hours டைம் தர, அதுக்குள்ள அவங்கள புடி. இல்ல இன்னொரு பாம்பு வெடிக்கும். இந்த வாட்டி 100கணக்கில் இல்ல, 1000கணக்கில் செத்து போவாங்க. ஓடு சூரி, உன் மக்களை காப்பாத்து. நீ ஜனங்களை டார்கெட் பண்ணுவேன்னு தான் இத்தனை நாளா சைலண்டா இருந்த. ஆனா நீ அவங்களையே டச் பண்ணிட்ட. இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஸ்டீஃபன், 2 மணி நேரத்துல உன் ஆளுங்களை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அதே 2 மணி நேரத்துல நீ வந்து என்ன பாக்குற மாதிரி செய்யற. உன் சாவு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை கணக்கு பண்ணிக்கிட்டே இரு. பார்க்கலாம் வாடா. நீ தொலைஞ்சடா. ராகவா, மூர்த்தி என்ன, சிட்டி முழுக்க போங்க. யார் மேல சந்தேகம் வந்தாலும் விடாதீங்க. மூவ். இந்த சிட்டில நாம இருக்கிற இந்த கெஸ்ட் ஹவுஸ் யாருக்கு தெரியாது, இன்க்ளூடிங் போலீஸ். அப்ப சூரிக்கு தெரியாதா? நீ என்னைய எப்ப பார்த்தாலும் சூரியனா பயப்பட்டு சாகுற? நம்ம ஸ்டீஃபன் கொடுத்த ஸ்ட்ரோக்ல அந்த சூரி கன்ஃபியூஷன்ல இருப்பான். இதுதான் கரெக்ட் டைம். அவன் கன்ஃபியூஷன்ல இருக்கும் போதே நாம அடுத்த பிளான பண்ணிடணும். ஸ்டீஃபன். ஆண்டனி, சூரிய அலர்ட் ஆயிட்டா. நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காதீங்க. உடனே கிளம்புங்க. உங்களை பிடிக்கிறதுக்காக சூரி பேட்ச் தனித்தனியா பிரிஞ்சு சிட்டி பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. ராகவனை பிடிக்கிறதுக்கு இதான் ரைட் டைம். கொஞ்சம் பேர் அவனுக்காக அனுப்பு. அவன் எனக்கு உயிரோட வேணும். சரியா 6 o'clock ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம்பு வெடிக்கணும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணு. ஓகே? நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. கரெக்டா 6 மணிக்கு நீ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம்பு வெடிக்க வைக்கணும். நீ போய் ராகவனை படி. அவன் கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகி போகலாம். நாம ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஸ்டீபன் சார் சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம். அவனை பிடிச்சோன்னு எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே, நான் உங்க கூட ஃபோன் டச்சிலேயே இருப்பேன். கமான், லெட்ஸ் கோ. கமான். ராகவா, முடிஞ்சதுடா உன் கதை.
பாய்ஸ், ஸ்டீஃபனோட ஆளுங்க இந்த ஃப்ளாட்ஸில் தான் ஒளிஞ்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்கள தேடுங்க. ஓகே, நீங்கள் எப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, நீங்கள் இப்படி போங்க. ராகவா, தனியா வந்து ஒத்தையா மாட்டிக்கிட்டடா. பாய்ஸ், பயப்படாத. ஸ்டீஃபன் சார் உன்னை உயிரோட தான் பிடிச்சிட்டு வர சொன்னாரு. ஸ்டீஃபன் சார் கிட்ட ஏன்டா மோதுறீங்க? பாய்ஸ், இவனை தூக்குங்கடா. என்னடா முறைக்கிற? இனிமே நீ எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. வசமா மாட்டிக்கிட்ட. நீங்க மட்டும் தான் பிளான் பண்ணுவீங்களா? மாப்பிள்ள நாங்களும் பிளான் பண்ணுவோம். எங்க அண்ணன் சிங்க மாதிரி வேட்டையாட ஓடி வர சத்தம் கேட்கல? சூரியனா, ரெண்டு பேரும் போட்டு தள்ளுங்கடா. ராகவா, இவங்கள நான் கவனிச்சுக்கிறேன், அவனை விடாத. சரிண்ணா. உங்க ஆளுங்க எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாது. அவங்க தான் ஃபோன் பண்றாங்க. ராகவா, ஃபோன் எடுக்காதடா. 6 மணிக்கு பாம்பு வெடிக்க போகுதுன்னா எங்க வெடிக்க போகுதுன்னு சொல்லு. எனக்கு தெரியாது. சொல்றா.
இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லிரு. துப்பாக்கிடு. பாம்பு எங்க வச்சிருக்காங்க தெரியாது. ஆனா பாம்பு வச்சவங்க 2 பேர் தாஷ் கவர்மெண்ட்ல டிஸ்கோத்துல இருக்காங்க. அண்ணா உடனே போலாண்ணே. அவசரப்படாத. டிஸ்கோ தேக்கில் பப்ளிக் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1 hour டைம் இருக்கு. டிஸ்கோ தேக்கில் யாரோட ஃபோன் ஒர்க் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி செய். அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்து பாரு ராகவா. கேட்காம போன. ஹலோ, உங்க எல்லாருக்கும் ஒரு பேட் நியூஸ். நம்ம தமிழ்நாட்டை பாம்பு வச்சு அழிச்சிடலாம்னு நினைக்கிற ஸ்டீஃபனோட ஆளுங்கள 2 பேரு இங்கதான் இருக்காங்க. நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம சூரிய அண்ணா இங்கதான் இருக்காரு. ஒளிஞ்சிட்டு இருக்க 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இந்த ஹோட்டலை சுத்தி எங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்க 2 பேருக்கும் மறுபடியும் சொல்றேன், சூரிய அண்ணா எல்லாருக்கும் டைம் கொடுப்பாரு. உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்திருக்காரு. 5 நிமிஷத்துக்குள்ள நீங்களா வந்து சரண் அடைஞ்சிரீங்களா இல்ல 6வது நிமிஷம் செத்து போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க என்ன இப்படி டல் ஆயிட்டீங்க? சூரிய அண்ணா கொடுத்த 5 நிமிஷத்துல சும்மா அசத்தலா ஒரு குத்து சாங்கு போடுவோமா?